இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை உயிர் வேதியியல் ஆய்வகத்தின் செயல்பாடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோழியின பொறியியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கே சுதா அவர்கள் தரும் தகவல்கள். உயிர் வேதியியல், அதாவது ஆங்கிலத்தில் பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் வேதியியல் துறையை பற்றின சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர் வேதியியல்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உயிரினங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அனைத்து விதமான வேதியியல் செயல்பாடுகளை பற்றிய அறிவியல் துறைக்கு தான் உயிர் வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உயிரிலும் வேதியிலும் கலந்த கலவை தான் உயிர் வேதியியல். உயிர் வேதியியல் அப்படின்னு சொன்னாவே நமக்கு மருத்துவத்துறையை சார்ந்த ஞாபகம் தான் அதிகமாக வரும். மருத்துவத்துறையுடைய அடிப்படை அறிவு அப்படிங்கிறது உயிர் வேதியியலுடைய புரிதலின்றி நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. அதாவது யார் ஒருத்தர் உயிர் வேதியியல முழுமையான அறிவை பெற்றிருக்கிறார்களோ அவங்களால மட்டும்தான் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும். ஒன்று, உடல் நலத்தை புரிந்து கொள்ளுதல் மற்றும் பாதுகாத்தல். இரண்டாவதாக, நோய்களை பற்றி புரிந்து கொள்ளுதல் மற்றும் அதற்கான சிகிச்சையை அளித்தல் என்ற இரண்டு பிரச்சனைகளும் உயிர் வேதியியலின் அடிப்படை புரிதல் இருந்தாலொன்றி அதற்கு தீர்வு காண முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க, உயிர் வேதியியலும் மருத்துவமும் இரு வழி கொண்ட ஒரு பெரிய பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் உணவும் உயிர் வேதியியலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய துறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உணவு அறிவியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய துறைகள் இருக்குது. உணவு தொழில்நுட்பம், உணவு ஊட்டச்சத்து துறை, உணவு பாதுகாப்பு துறை, உணவு பதப்படுத்துதல் துறை அப்படின்னு நிறைய பிரிவுகள் இருக்குது. இந்த அத்தனை பிரிவுகளுக்குமே அடிப்படை பார்த்திங்க அப்படின்னா உயிர் வேதியியல் தான். உயிர் வேதியியலுடைய புரிதல் இல்லாமல் உணவு பற்றின எந்த ஒரு துறையிலுமே நம்ம வல்லுநராக ஆகவே முடியாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப மிக முக்கியமான துறையாகும். இயற்கையில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற வேதிப்பொருட்கள் இருக்கிறது. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே வேதியியல் கண்ணோட்டத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அனைத்து பொருட்களுமே வேதிப்பொருட்களால் ஆனவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடலாகட்டும் உணவாகட்டும் ரெண்டிலையுமே நிறைய வேதிப்பொருட்கள் இருந்தாலும் முக்கியமாக 6 பொருட்களை ஊட்டச்சத்துக்களை முக்கியமாக சொல்லலாம். அது நீர், மாவு பொருட்கள், ஆங்கிலத்தில் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம், புரதம், அமினோ அமிலங்கள், நியூக்ளிக் ஆசிட், விட்டமின்கள், தாது உப்புக்கள் போன்றவை தான் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுடைய கல்லூரியில் முதலாம் ஆண்டு முதல் பருவ மாணவர் பிடெக் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் பாடமே எது அப்படின்னா உயிர் வேதியியல் தான். இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா மாவு பொருட்கள், கொழுப்பு, அமினோ அமிலங்கள், புரதங்கள், விட்டமின்கள், தாது உப்புக்கள் இவெல்லாம் அப்படின்னா என்ன, அதோடைய கட்டமைப்பு என்ன, அதோடைய பொதுவான பண்புகள், இயற்பியல் வேதியியல் பண்புகளை பற்றியெல்லாம் கற்பிக்கின்றோம். மேலும் இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நம்ம உணவில் எடுத்துக்கும் போது அது எவ்வாறு வளர்சிதை மாற்றத்தில் பங்கு பெறுகிறது அப்படிங்கிறத பற்றியும் கற்பிக்கின்றோம். மேலும் நொதிகள், அதாவது ஆங்கிலத்தில் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்சைம்ஸ் எப்படி வளர்சிதை மாற்றத்துக்கு உதவி புரிகிறது, என்சைம்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதோடைய எவ்வாறு வளர்சிதை மாற்றத்தில் பங்கெடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விளக்கமாக மாணவர்களுக்கு கற்பிக்கின்றோம். உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம மாவுச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை உண்ணும் பொழுது அவை அமைலேஸ்ங்கிற என்சைம் அதை நல்ல செரிக்குது. அதாவது அமைலேஸ்ங்கிற நொதி பார்த்திங்கன்னா உமிழ்நீரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நொதி. அதனால தான் தமிழில் ஒரு பழமொழி உண்டுங்க, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்றாங்க. நம்ம மாவுச்சத்து உள்ள பொருட்களை சாப்பிடும்பொழுது அது வாயிலேயே என்ன பண்ணுதுன்னா பெரும்பாலான மாவுச்சத்துக்கள் இந்த அமைலேஸ்ங்கிற நொதியால் நல்லா செரிக்கப்படுறது. நம்மளுடைய அந்த மாவுச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பாக ஸ்டார்ச் தான் நம்ம பெரும்பாலும் நம்ம எடுத்துக்கிற மாவு பொருள். இந்த ஸ்டார்ச்ங்கிற சிக்கலான கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா அமைலேஸால என்ன பண்ண எளிய குளுக்கோஸா மாறுது. இந்த குளுக்கோஸ் மாறினதுக்கு அப்புறம் தான் சிறுகுடல் அதனை உறிஞ்சி கல்லீரலுக்கு கொடுக்குது. கல்லீரல் அதை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு செல்லுக்கும் அனுப்புது. செல்லில் செல்லுக்கு தேவையான ஆற்றல் தேவை அப்படிங்கும் பொழுது இந்த குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு வளர்சிதை மாற்றத்துக்கு போயிட்டு அது ஆற்றலை கொடுக்கும்.
ஆற்றல் தேவையில்லைங்கும் பொழுது அது வந்து கிளைக்கோஜனா மாறி கல்லீரல் மற்றும் தசைகளில் வந்து சேமிக்கப்படுகிறது. இப்போ நம்ம வந்து ரத்த சர்க்கரை, அதாவது நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம்னா, ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு நார்மலான இயல்பான அளவை விட, அதாவது 80லேருந்து 120 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவை விட அதிகமாகும் பொழுது அந்த நிலைக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீரிழிவு அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த நீரிழிவு வருது அப்படின்னு சொன்னா, இந்த எல்லா உடல்ல நடக்கக்கூடிய எல்லா வளர்சிதை மாற்றத்துக்கும் ஹார்மோன் அப்படிங்கிற வேதிப்பொருள் தான் முக்கிய காரணம். ஹார்மோன் அப்படிங்கிறது நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருட்கள் ஆகும். ஸோ அப்போ இந்த ஹார்மோன்கள் குறிப்பாக இன்சுலின் நம்மளோட உடலில் நிறைய ஹார்மோன்கள் இருந்தாலும் இன்சுலின் ஹார்மோன் மட்டும்தான் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய ஒரே ஹார்மோன். அப்போது இந்த இன்சுலினில் பற்றாக்குறை வரும்பொழுது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த நீரிழிவு நோய் எப்போ அந்த பாதிக்கப்பட்ட நோயாளியுடைய இரத்த மாதிரிகள், சிறுநீர் இதிலெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்க்கரையுடைய அளவை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரிசோதிப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீரிழிவு நோயாளியுடைய சிறுநீரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்க்கரை வந்து வெளியேறும். அந்த சர்க்கரையை வந்துட்டு பெனடிக்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு சாதாரண டெஸ்ட் மூலமாக வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை வந்து கண்டறியலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டெஸ்ட் டியூப்ல வந்துட்டு நம்ம அந்த பெனடிக்ட் சொல்யூஷனையும் சிறுநீரையும் எடுத்து நல்லா ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரெட் கலர் பிரசிப்டேட் வந்து ஃபார்ம் ஆகும், படிவு வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து சாதாரண ஆரோக்கியமான மனிதனுடைய சிறுநீரில் வந்து இதே டெஸ்ட்டை பண்ணும்பொழுது அந்த கலர் வந்துட்டு என்ன பண்ணாது அப்படின்னா ப்ளூ கலராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பரிசோதனைகளை செய்கிறது மூலமாக வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிறுநீரில் எப்போ அதிகமாகும் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே ரத்தத்தில் அதிகமாகும் பொழுது தான் அது சிறுநீரில் அந்த அதிகப்படியான பொருட்களை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சிறுநீரகங்கள் வந்து சிறுநீரில் வெளியேற்றும். ஸோ இந்த மாதிரி சர்க்கரை மாவு பொருட்கள் மட்டும் இல்லாமல் கொழுப்பு அமிலங்கள், நியூக்ளிக் ஆசிட், விட்டமின்கள், தாது உப்புகள் இதெல்லாம் வந்துட்டு உணவில் எவ்வளோ இருக்குது, உணவுலேருந்து அதை எப்படி தனியாக பிரிச்செடுக்கிறது அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து எங்களுடைய உயிர் வேதியியல் ஆய்வகத்தில் வந்து மாணவர்களுக்கு பரிசோதனை மூலமாகவும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இதனால் வந்து மாணவர்களுடைய அந்த உயிர் வேதியியலை பற்றியான அதாவது உணவு சம்பந்தமான அனைத்து புரிதல்களும் அவங்களுக்கு வந்து முதல் வகுப்பிலேயே முதல் பாடத்திலேயே அவங்க வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ மருத்துவம் மற்றும் இந்த உணவு மட்டும் அல்லாமல் வேளாண்மை துறையிலும் இந்த உயிர் வேதியினுடைய பங்கு மிக முக்கியமானது. அதாவது மண் உரத்தை பற்றின ஆராய்ச்சிகள் மூலமாக பயிர் சாகுபடி, பயிர் சேமிப்பு, பூச்சி கட்டுப்பாடு போன்றவற்றை மேம்படுத்துவதன் மூலமாக வேளாண்மைக்கும் வந்துட்டு உயிர் வேதியியல் வந்து மிக முக்கியமான ஒரு துறையாக வந்து பயன்படுது. அதாவது உயிர் வேதியியலுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் அணுக்களில் நடக்கக்கூடிய எல்லா விதமான வேதியியல் செயல்பாடுகளையும் மூலக்கூறு மட்டத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த துறை வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அனைத்து விதமான உயிர் அறிவியலுக்கும் இந்த உயிர் வேதியியல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான துறையாக அமைஞ்சு எல்லாருக்கும் ஒரு புரிதலை வந்து கொடுக்குது. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே. சுதா அவர்களை 09444702313 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.